ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. பிப்ரவரி 27 ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே, எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல வந்து மொத்தம் வந்து 7 கண்டங்கள் இருக்கு. அதாவது இந்த காண்டினென்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மொத்தம் வந்து 7 இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு காண்டினென்ட்லயும் ஒரு மிகப்பெரிய மலைகள் இருக்கும் பாத்தீங்களா. உதாரணத்துக்கு ஏசியால எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவரெஸ்ட் தான் வந்து மிகப்பெரிய மலை. அதே மாதிரி வந்து யூரோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. யூரோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து மவுண்ட் எல்ப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே இது நார்த் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெனாலி, ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிளிமாஞ்சாரோ, ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கொசியாஸ்கோ, அண்டார்டிகா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வின்சன். சரியா? இன்னும் ஒரு இது விட்டுட்டேனே, என்னத்த விட்டேன்? சவுத் அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அகான் கோகுவா அப்படின்னு ஒரு மலை இருக்கும். சரியா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த சவுத் அமெரிக்கா மலையில இருக்கு பாத்தீங்களா, அதாவது சவுத் அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்டத்துல இருக்க மிகப்பெரிய மலை இருக்கு பாத்தீங்களா, இந்த அக்கான் கோவா. அந்த அக்கான் கோகுவா வந்து ஒரு இந்திய குழு வந்து ஏறி இருக்கு. சரியா? அதோட உச்சத்துக்கு வந்து ஏறி இருக்கு. அது யாரு என்ன அப்படின்றது அந்த நியூஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 2 குரூப். அது யார் யாருன்னு பாத்துக்காங்க. நேரு இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு குரூப்பும், அதே மாதிரி வந்து ஜவஹர் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு குரூப்பும். இந்த 2 குரூப்ல இருந்து மொத்தம் வந்து 6 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 குரூப்புக்கும் ஒரே ஆள் தான் வந்து பிரின்சிபல். சரியா? அதாவது இன்ஸ்டியூட்ன்றது வந்து ஒரு படிக்கிற இடம் மாதிரி. அந்த மாதிரி நேரு இன்ஸ்டியூட்ல இருந்து ஜவஹர் இன்ஸ்டியூட்ல இருந்து மொத்தம் 2 இன்ஸ்டியூட்ல இருந்து 6 பேர் எழுதியிருக்காங்க. இந்த 2 இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரே பிரின்சிபல் தான். அவரோட பேர் பாத்துக்கோங்க, ஹேம் சந்திரா அப்படின்றது தான் அவரோட பேரு. அவர் தான் வந்து இவங்களை வந்து லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த நேரு இன்ஸ்டியூட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உத்தர்காஷி அப்படின்ற ஒரு இடத்துலயும், ஜவஹர் இன்ஸ்டியூட்ல வந்து பகல்கம் அப்படின்ற ஒரு இடத்துலயும் இருக்கு. ஓகே தானே? வழங்குச்சா? நான் பேசுன புரிஞ்சுச்சா? இருக்கீங்களா யாராச்சும்? ஓகே. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உலகத்திலே மிகப்பெரிய மலை எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் தான். கிட்டத்தட்ட வந்து 8050 மீட்டர் வந்து அதோட பீக், இந்த உச்சம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து 8050 மீட்டர் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த இப்போ ஏறி இருக்காங்க பார்த்தீங்களா, அது பேர் என்னது, அக்வான் கொகுவா. அதோட உச்சம், அதாவது அதோட பீக் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6962 மீட்டர் அப்படின்றதையும் வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அக்ளைமேட்டைசேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து இவங்க வந்து மொத வாட்டி வந்து ஏறுறாங்க. உடனே மொத வாட்டியே வந்து இந்த உச்சத்தை வந்து அவங்களால வந்து ஏறணும்னு நினைச்சாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து சில பல கஷ்டங்கள் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து திடீர்னு வந்து திடீர்னு வந்து ஏறுறப்ப வந்து அவங்களோட பாடி வந்து ஒத்துக்கிறாது. இந்த அங்க மேல போக போக வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் பீக் ஏறுறப்ப வந்து வந்து ஒரு ட்ரையலுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹையஸ்டா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீக்லாம் வந்து ஏறிட்டு இந்த ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஹையஸ்ட் பீக் வந்து ஏறுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து எந்த பீக்குக்கு வந்து ட்ரையல் வந்து பார்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து பொனாட்டே அப்படின்ற ஒரு பீக்குக்கு வந்து ட்ரையல் வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? அந்த ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதில் வந்து ஏறி இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரையல் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த டேர்ம் தான் வந்து அக்ளைமேட்டைசேஷன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? யாருமே கிளாஸுக்கு வர்றதில்ல. பார்ப்போம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். யூடியூப்லயும் யாரும் பாக்குறது இல்ல, அது வேற விஷயம். யூடியூப்ல கிளாஸை நிறுத்திட்டு இங்க வரவங்க 45 பேர் இருக்காங்களா. எதுக்கு 45 பேர்? வரவங்கள மட்டும் வச்சுட்டு வராதவங்களை கழட்டி விட்டுற வேண்டியது. ஓகே, பாஸ் ஆகிட்டா சந்தோஷம். பாஸ் ஆனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கலாம் மேபி. இன்னைக்கு இல்லை, கடந்த ஒரு 10 நாளா இப்படிதான் போயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சுதான். மொதல் விஷயம், அடுத்த நியூஸ் போலாம். ஓகே, ரெண்டாவது நியூஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த எத்தனால் பில்டிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. எதுனா எத்தனால் பில்டிங்னா என்ன ஏது அப்படின்றது வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது என்னடா எத்தனால் பில்டிங் கேட்டிங்கன்னா வந்து இந்த பெட்ரோலில் எத்தனாலை வந்து கலப்பாங்க.
நார்மலா வந்து ஒரு 100% வந்து பெட்ரோல் இருக்குன்னா, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து பிளெண்டிங் கலக்கிறது தான் வந்து பிளெண்டிங்னு சொல்லுவாங்க. எத்தனால வந்து கலந்தாங்கன்னா அத வந்து எத்தனால் பிளெண்டிங்னு சொல்லுவாங்க. எதுக்காகடா இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நார்மலா வந்து இந்த ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா? ஆயில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவோம். அதிகமா 100% நம்ம பெட்ரோலா குடுக்குறப்ப, அதிகமா வந்து இம்போர்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த இம்போர்ட் பண்றத குறைக்கிறதுக்காகவும், அதே மாரி வந்து இந்த பொல்யூஷன வந்து குறைக்கிறதுக்காகவும், இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், இந்த எத்தனால் பிளெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எப்புட்றா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த எத்தனால்ன்றது என்னது? ஒரு வித ஆல்கஹால் தான். லைக் வந்து இந்த சுகர் கேன்லயோ, கரும்புலயோ, அரிசிலயோ, இல்லன்னா வந்து இந்த கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுலருந்து தான் வந்து இந்த ஆல்கஹால் அதாவது இந்த எத்தனால் வந்து எடுப்பாங்க. இதனால வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் வந்து இந்த எத்தனால் பிளெண்டிங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2003ஓ, 4ஓ சரியா? எனக்கு மறந்துருச்சு. அத மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, இந்த மாரி வந்து நாங்க வந்து 2022க்குள்ள வந்து எத்தனால் பிளெண்டிங் வந்து 10% வந்து கொண்டு வந்துருவோம். அதாவது மொத்தம் வந்து 100% பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, அதுல 90% வந்து பெட்ரோலையும், 10% வந்து எத்தனாலையும் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. 2022லே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? 2022ல கொண்டு வந்துருவோம்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த டார்கெட்டோட ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2030ல இந்த மாரி எத்தனால் பிளெண்டிங்ல 100% பெட்ரோல் இருக்குன்னா, அதுல 80% வந்து பெட்ரோலையும் 20% எத்தனாலையும் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க 2030க்குள்ள. ஆனா வந்து அத வந்து நம்ம வந்து 2025லயே வந்து அடைஞ்சிருப்போம். இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தது. இப்ப இந்த நியூஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாரி வந்து 20% எத்தனால் பிளெண்டிங் வந்து நம்ம அடைஞ்சிட்டோமா, அத வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வராங்க. எப்பலேருந்து கொண்டு வராங்க பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 1, 2026லேருந்து கொண்டு வராங்க. இனிமே வந்து நீங்க வந்து எங்க போய் வந்து பெட்ரோல் போட்டாலும், அங்க இருக்க பல்க்ல வந்து 80% பெட்ரோல் இருக்கும். 20% வந்து எத்தனால் இருக்கும். இத நாங்க வந்து ஏப்ரல் 1, 2026லேருந்து இந்தியால இருக்க எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரில வந்து கொண்டு வரப்போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஏதாவது சொல்லாம விட்டுட்டேனா? ஆ இந்த இந்த RON அதாவது ரிசர்ச் ஆக்டேன் நம்பர் அப்படின்னு ஒரு டெர்ம பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னடா RON கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த RON நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? லைக் வந்து 95, 85, 105 இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்பர் வந்து கூட வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கூடும். ஐ மீன் வந்து அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ். வண்டி எப்படி ஓடுதுன்னு தெரியும்ல? லைக் வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து பெட்ரோல் வந்து போடுவீங்க. பெட்ரோல் போடுறப்ப வந்து சக்சன், கம்ப்ரஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப வேணாம். நீங்க வந்து பெட்ரோல் போடுறப்ப வந்து, அங்க இந்த பெட்ரோல் வந்து பர்ன் ஆகும். சரியா? பர்ன் ஆன பிறகு தான் வந்து வண்டி வந்து ஓடும். இந்த RON நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அதிகமா இருந்துச்சுன்னா வந்து, இந்த பர்ன் ஆகுறது வந்து நல்லா இருக்கும். அது குறைய வந்து, இந்த பர்ன் ஆகுறது வந்து அன்ஈவனா வந்து பர்ன் ஆகும். ஓகேவா? ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்ன் ஆகுறது ஒரு பக்கம் பர்ன் ஆயிட்டு, ஒரு பக்கம் பர்ன் ஆகாம இருக்கும். இந்த மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லைக் வந்து என்ன சொல்றது? வண்டி வந்து அவ்வளவா வந்து பவர் வந்து குடுக்க முடியாது. அந்த இன்ஜின் வந்து அடியாகும். அதனால வந்து RON வந்து மினிமம் வந்து எவ்வளோ இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, 95 வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் முக்கியம். சரியா? RON வந்து மினிமம் வந்து எவ்வளோ வந்து மெயின்டெயின் பண்றாங்கன்னா, 95 வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாய்ங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, ம் நார்மலா எத்தனால்ல வந்து எவ்வளோ RON இருக்கும்னா வந்து 108 RON இருக்கும். ஆனா வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் ஆச்சு 95 வந்து நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. அந்த மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகே நீ வந்து பெட்ரோல்ல வந்து கொண்டு வந்துட்ட ஓகே. ஆனா வந்து அது பேர் என்ன? இந்த வண்டிக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணும். நீ வந்து வாங்குற வண்டி வந்து 2023க்கு அப்புறம் இருக்க வண்டியா இருந்துச்சுன்னா, நாங்க வந்து ஆல்ரெடி வந்து அத வந்து அதுக்கேத்த மாரி தான் வந்து நாங்க வந்து இன்ஜின வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒருவேள அதுக்கு வந்து ஓல்டு மாடல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வண்டிக்கும் இது வந்து செட் ஆகும். பட் வந்து மைலேஜ் வந்து ஒரு 3லருந்து 7% வந்து டிராப் ஆகும். அந்த மாரி வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. விளங்குச்சு தானே நான் பேசுனதெல்லாம்? எத்தனால் பிளெண்டிங்னா என்ன? அதுக்குரிய டார்கெட் என்ன? ஓகேவா? இப்ப வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க? அதுல RON வந்து எவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க? அப்படின்றது தான் விஷயம். ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம மைட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க 2 முக்கியமான விஷயங்கள் வந்து பண்றாங்க. அது என்னென்ன, எது அப்படின்றது தான் நியூஸு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிஜி லாக்கர பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னடா டிஜி லாக்கர்ன்னு கேட்டீங்கன்னா வந்து, உங்களுக்கு நல்லா தெரியும். லைக் வந்து இது
ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மாதிரி. நீ வந்து உன்னோட சர்டிஃபிகேட்டையோ, உன் ஆதாரையோ, உன் லைசென்ஸையோ, உன் பேன் கார்டையோ வந்து டிஜிட்டலா வந்து இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அதுதான் வந்து இந்த டிஜிலாக்கர். இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஓகேப்பா டிஜிலாக்கர்லாம் இருக்கு. அதுக்குரிய லாஸும் இருக்கு. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கான லாஸும் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து வச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா வந்து, இப்போ வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து, அதுக்குன்னு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிட்டியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, டெக்னாலஜி வந்து வளர்ந்துகிட்டே வந்து போதா, இந்த டெக்னாலஜிக்கு ஏதுவா வந்து நம்மளோட லா வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் வந்து பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாமா, அப்படியே பண்ணாலும் எப்படி பண்றது, அந்த மாதிரி வந்து சஜஷன் கொடுக்கறதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்துக்காங்க, அஜய் ஷவானி அப்படின்றதுதான் அவரோட பேர். சரியா? அஜய் ஷாவனி அப்படின்றதுதான் அவரோட பேரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மைட்டியோட முன்னாள் செக்ரட்டரி அப்படின்றது சொல்ல தெரியணும். இது ஒரு விஷயம். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து, ஒரு ஹேக்கத்தான், அதாவது ஒரு ஒரு போட்டி மாதிரி, ஒரு சேலஞ்ச் மாதிரி வந்து நடத்திருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, பிளாக் செயின் இந்தியா சேலஞ்ச் அப்படின்றது அந்த சேலஞ்சோட பேரு. ஓகேவா? இது எதுக்காகனா வந்து இந்தியாவோட ஸ்டார்ட் அப் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த சேலஞ்சில் வந்து ஃபர்ஸ்டா வருவாங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்டா வரவங்களுக்கோ இல்ல வந்து 3 பேர் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கோ மொத்தம் வந்து எவ்வளவு பரிசு தொகைன்னு கேட்டீங்கன்னா 8.80 கோடி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இதுக்கு வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து சிடாக், அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், அவங்களும் நம்மளோட மைட்டி இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சா? ஓகே, அடுத்து வந்து 5வது நியூஸ் தானே? 4வதா? 4வது நியூஸ். சரியா? 4வது நியூஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த அத்தல் இனோவேஷன் மிஷினை பத்தி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அத்தல் இனோவேஷன் மிஷின்னா என்ன ஏதுன்றது. இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நித்தி ஆயோக் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம இனோவேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இனோவேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும், ஸ்டார்ட் அப்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்டர்பிரினர் எல்லாம் வந்து வளர்க்கணும், என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து இந்த அத்தல் இனோவேஷன் மிஷின். இது கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இனோவேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து ஒரு குட்டியா ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னா அது பெருசா வந்து வர்றதுக்கு தேவையான பண உதவியோ, நிதி உதவியோ, வேற என்ன சப்போர்ட்டோ எல்லாமே வந்து இதுக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டார்ட் அப் தேவையான நிதி உதவி வந்து இந்த மிஷின் கீழே வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. இந்த அத்தல் இனோவேஷன் மிஷின்ல 2.0 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ல ஒரு எய்ம், அதாவது ஒரு பாட்டு தான் வந்து இந்த மாதிரி ஓகே அத்தல் இனோவேஷன் மிஷின் வந்து இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இனோவேஷன் மிஷின் வந்து கொண்டு வரணும். இந்த அத்தல் இனோவேஷன் மிஷின்ன்றது வந்து மொத்தமா இந்தியா இந்தியா அப்படின்ற மொத்தமா ஒரு நாட்டுக்கான ஒரு மிஷின். சரியா? ஆனா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா இந்த மாதிரி வந்து ஒரு இனோவேஷன் மிஷின் வந்து கொண்டு வரணும். அதோட பேர் பாத்துக்கோங்க, ஸ்டேட் இனோவேஷன் மிஷின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிஷின் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டேட்டோட பேர் பாத்துக்கோங்க, திரிபுரா அப்படின்றது அந்த ஸ்டேட்டோட பேரு. இதை வந்து யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, திரிபுராவோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, டாக்டர் மாணிக்னு நினைக்கிறேன், மாணிக் சகாவா எங்கேயோ இருக்கும். சரியா? அவர் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க, அதாவது லான்ச் பண்ணியிருப்பாரு. வேற என்ன இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆல்ரெடி சொன்னேன், ஒரு இனோவேஷன் ப்ரோக்ராம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு இனோவேஷன் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபெலோஷிப் வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இந்த இனோவேஷன் மிஷின்ல வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இனோவேஷன் மிஷின் மட்டும் கொண்டு வரல, அதுக்கு தேவையான டிஸ்ட்ரிக்ட் இனோவேட்டர் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஐசிடி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரிபுரா நர்ச்சரிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி திரிபுரால வந்து ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, நாங்க அந்த 8 டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மாதிரி இனோவேஷன் சென்டர் வந்து கொண்டு வந்திருப்போமா, கொண்டு வருவோம் அப்படின்றதையும் சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே, இதையும் பாத்துக்கோங்க. 2 பேர் கூட ஒருத்தவங்க கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. சரியா? லைக் வந்து ஒரு சைன் மாதிரி போடுவாங்களா பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. யார் கூட போட்டிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, திரிபுரா இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அத்தல் இனோவேஷன் மிஷனும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க கூட வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க பாத்துக்காங்க, ஹைதராபாத்தை சேர்ந்த டி ஹப்போட வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு தெரியும்ல?
அதோட ஒரு ஆம் தான், நல்லா நான் வச்சுக்கோங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு ஆம் தான் வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் வருமே, என்ஐசியோட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு இதுதான். புரிஞ்சுச்சா? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட ஒரு ஆம் தான் வந்து இந்த என்ஐசி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச். சரியா? இவன் வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. என்னத்த லான்ச் பண்றாங்கன்னா குளோபல் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அது என்னடா குளோபல் ஆக்சஸ், இது வழியா என்ன பண்ண போறாங்க அப்படின்றது அந்த நியூஸ். குளோபல் ஆக்சஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகே நீ என்ன பண்ணுவ, இந்த நேஷனல் என்எஸ்சி அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவ, ஏதாச்சும் வந்து ஒரு ஷேர் வாங்குறது, ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவியா? இப்ப என்ன பண்றாங்க, இந்தியாலே உட்காந்துட்டு அமெரிக்கால இருந்து ஒரு ஷேரை வந்து வாங்குறது, ஆப்பிரிக் இதை வந்து ஒரு கண்ட்ரிஸ் வச்சுக்காங்க. இதுல வந்து யூஎஸ் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. யூஎஸ்ல இருந்து ஒரு ஷேரையோ இல்ல ஒரு பாண்டையோ ஒரு ஃபண்டையோ இந்த மாதிரி வந்து இந்தியாக்காரங்க வந்து வாங்குறதுக்கு ஏதுவா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் தான் வந்து இந்த குளோபல் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம். யாரு கொண்டு வந்திருக்காங்க பாத்துக்கோங்க, என்எஸ்சியோட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச். அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, நாங்க வந்து இப்போதைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து அடுத்த 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு முடியும். நாங்க வந்து இந்த 30 கண்ட்ரியா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணிடுவோம். புரிஞ்சுச்சா? இப்போதைக்கு யூஎஸ்க்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. நாங்க வந்து லேட்டரா வந்து இதை வந்து 30 கண்ட்ரிஸ்க்கு வந்து கொண்டு வந்துருவோம். அடுத்த 3 ல இருந்து 6 மாசத்துக்கு முடியும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இந்த 30 கண்ட்ரிஸ் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா? முதல்ல வந்து எது கொண்டு வருவாங்க கேட்டீங்கன்னா, இப்போ யூஎஸ்க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்களா, அதே மாதிரி வந்து இந்த G7 யூஎஸ் தவிர வந்து மிச்சம் ஒரு 6 கண்ட்ரிஸ் இருக்குமா, அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்டா வந்து கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றது வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. விளங்குச்சா? புரியுதா இல்லையா? இருக்குது 3 பேரு 4 பேர். ஓகே. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நீ வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா வந்து நீங்க வந்து உனக்கு அந்த காசு வந்து தேவைப்படுமா? இந்த காசுல என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி எல்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குப்பா. இந்த ஸ்கீம் வழியா வந்து நீ வந்து அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு 2,50,000 முடி வந்து நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த குளோபல் ஆக்சஸ் வந்து கொண்டு வராங்க பாத்தீங்களா, இந்த என்எஸ்சியோட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா, வியூ ட்ரேட் அப்படின்ற ஒரு புரோக்கர் கம்பெனி இருக்கும். அவங்க தான் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எது இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டோட பேர் பார்த்துக்கோங்க, கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ்னு சொல்லுவாங்க. இது எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வச்சு நடக்குது. ஓகேவா? இதுல யார் ஜெயிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்தியன் ஆர்மி தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து கடந்த 2 வருஷமாவும் வந்து இவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க. மூணாவதையும் இவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க. அதாவது தேர்டு கன்செக்யூட்டிவ் டைமா வந்து ஜெயிக்கிறாங்க. எந்த ஈவெண்ட்னு பாத்துக்கோங்க, கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ். இது எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 6வது எடிஷன் அப்படின்றது சொல்ல தெரியணும். மொத்தம் எத்தனை மெடல் வந்து இந்தியன் ஆர்மி வந்து வாங்கியிருக்கும்னா 23 மெடல் வந்து வாங்கியிருக்கும். அதுல 9 கோல்டு, 6 சில்வர், 8 வந்து பிரான்ஸ். இதுல வந்து 2 ஃபேஸ்ல நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து லடாக்லயும், செகண்ட் ஃபேஸ்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் வந்து நடந்திருக்கும். ஓகே, இந்தியன் ஆர்மி வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்திருக்கா. செகண்ட் யார் வந்து வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹிமாச்சல பிரதேஷ் வந்து செகண்ட் வந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து 6 கோல்டு, 7 சில்வர், ஒரு பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. மொத்தம் ஓவரால் டிராஃபி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஓவரால் டிராஃபி வந்து யார் வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம யூத் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, மன்சுக் மந்தவியா. அவங்க தான் வந்து இந்த டிராஃபியை வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து ஒருத்தவங்கள பத்தி பேசியிருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்மி மேன் மயங்க் பன்வார் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2 கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா? மொத்தமே அதுல வந்து எத்தனை கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க ஆர்மி, அது 9 கோல்டா, இல்ல 2 கோல்டு வந்து யார் வந்து வாங்கியிருக்காங்கன்னா மயங்க் பன்வார் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்லாலோம் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்ல. வழங்குஸ்தான். அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்து வந்து 7வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த எஃப்எஸ்ஐபி பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது என்னடா எஃப்எஸ்ஐபின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோன்னு சொல்லுவாங்க. இவன் வந்து இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேங்க்கு, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, சுருக்கமா சொல்லணும்னா வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல முக்கியமான பொசிஷன் சிஇஓ, எம்டி, சேர்மன் இவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து லைக் வந்து ஒரு சேர்மன் வந்து ரிட்டையர் ஆக போறாங்கன்னா, அடுத்து வந்து யார் வந்து வரணும் அப்படின்றது வந்து ரெக்கமெண்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஃப்எஸ்ஐபி தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இவனை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். இவன் வந்து 2002ல வந்து 2022 சரியா? 2022ல வந்து இவன் பேர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்க்
போட்பீரியா அப்படின்ற ஒரு பேர்ல வந்து இருப்பாங்க. 2022 ஜூலைல வந்து இவனோட பேரை வந்து மாத்திருப்பாங்க. எஃப்எஸ்ஐபியா வந்து மாத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக் சரியா. இப்போ என்ன பண்றாங்க, இந்த எஃப்எஸ்ஐபி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து பண்றாங்க. எதுக்காக ரெக்கமெண்டேஷன் வந்து பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஜிஐசி இருக்காங்க பாத்தீங்களா, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுல வந்து ஒருத்தவங்க வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா வந்து இருந்தாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமசாமி அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. இந்த ராமசாமி நாராயணன் அப்படின்றவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அதனால வந்து அந்த இடம் வந்து காலியா இருக்கும் பாத்தீங்களா. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அவங்களோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், அவரோட பேர் பாத்துக்கோங்க, ஹிதேஷ் ரமேஷ் சந்திர ஜோஷி. திருப்பி சொல்றேன், ஹிதேஷ் ரமேஷ் சந்திர ஜோஷி அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க தான் வந்து இந்த ஆக்டிங் சேர்மன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆக்டிங் சிஎம்டியா வந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருந்திருப்பாங்க இது வரைக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா எஃப்எஸ்ஐபி இந்த ஹிதேஷ் ரமேஷ் சந்திர ஜோஷிய அடுத்த சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா வந்து போடுறதுக்காக வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. விளங்குச்சா. ஆல்ரெடி ஒருத்தவங்க ராமசாமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்க ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அந்த இடம் காலியா இருந்தனால அவங்களோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிதேஷ் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து ஆக்டிங் சிஎம்டியா வந்து இது வரைக்கும் இருந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த எஃப்எஸ்ஐபி ஆல்ரெடி ஆக்டிங்கா தான் இருந்திருக்காரு, இவர் வந்து பெர்மனண்டா போடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சுதானே. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஐநா சபை இருக்கும் பாத்தீங்களா, அதாவது யூஎன், அவன் வந்து ஒரு பேர்னல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க சரியா. அது எதுக்காக அந்த பேர்னல் கிரியேட் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த ஏஐ எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. ஓகே, நீ ஏஐல வந்து பேங்க்கு, இந்த எஜுகேஷனு, டிஃபென்ஸ், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான செக்டர்லாம் யூஸ் பண்ற நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி தீமைகளும் இருக்கு. லைக் வந்து ஒரு ஐடி செக்டர் எடுத்துக்கிட்டேன்னா வந்து ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு வந்து இழக்குறாங்க. ஒரு பேங்க் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதோட டேட்டா வந்து ஈஸியா வந்து ஹேக் வந்து பண்ணிடுறாங்க. பிரைவசி கன்சர்னா இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு நியூஸ் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஃபேக் நியூஸா வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி எவ்வளவு நன்மைகள் இருந்தாலோ அதுக்கேத்த மாதிரி தீமைகளும் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு பேனல் வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த பேனலோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஏஐ இம்பாக்ட் வந்து லைக் வந்து ஏஐயால வந்து என்னென்ன இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது வந்து ஸ்டடி பண்றதுக்காகவும் அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் வந்து கொடுக்கறதுக்காகவும் ஒரு பேனலை வந்து கிரியேட் பண்றாங்க. யார் கிரியேட் பண்றாங்க பாத்துக்கோங்க, நம்ம யூஎன் தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேனல்னா அதுல கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா. எத்தனை கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 40 மெம்பர்ஸையும் ஆல் ஓவர் குளோபல் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அந்த மாதிரி அந்த 40ல ஒரு ஆளை வந்து நம்ம ஊர்க்காரரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐஐடி மெட்ராஸ்ல ப்ரொஃபஸரா இருப்பாரு. அவரோட பேர் பார்த்துக்கோங்க, ரவீந்திரன் அப்படின்றது தான் அவரோட பேரு. அவரை தான் வந்து ஒரு ஆளா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 40 பேரு. அதுல ஒரு ஆள் வந்து ரவீந்திரன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. யாரா அந்த ரவீந்திரன் கேட்டிங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல ப்ரொஃபஸரா வந்து இருக்காரு. அதே மாதிரி வந்து ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் இருக்கும், அதாவது சென்டர் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஹெட்டாவும் இவர் தான் வந்து இருக்காரு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. விளங்குச்சுதானே. ஓகே. ஓகே, யாராச்சும் யூடியூப்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து யூடியூப்ல வந்து உங்க கிளாஸ் வந்து பாக்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா. நான் வந்து உங்களை வந்து இந்த குரூப்ல ஆட் பண்றேன். ஏன்னா வந்து சரி, அது அப்புறம் பார்ப்போம். வேற என்ன இதுல சொல்ல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா வந்து 2024 வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு சம்மிட் வந்து நடந்திருக்கும். அந்த சம்மிட்ல வச்சு வந்து ஒரு விஷயத்த வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயத்த அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து குளோபல் டிஜிட்டல் காம்பாக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த பேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதனால கிரியேட் பண்ணியிருப்பாங்க வந்து இந்த குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இந்த ஏஐ பத்தி படிக்கிறது, ஏஐயோட ரிஸ்க் எல்லாம் வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சரியா. அதுல வந்து அந்த சம்மிட்ல வச்சு வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த பேனல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி அவார்டு சரியா. நல்லா நான் வச்சுக்கோங்க, ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி அவார்டு அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து குளோபல் அவார்டு சரியா. மொத்தமா குளோபல் லெவலில் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மக்கள் ஃபீட்பேக் வந்து போடுவாங்க பாத்தீங்களா. லைக் வந்து ஒரு ஏர்போர்ட்லயோ ஒரு ஏர்கிராஃப்ட்லயோ போயிட்டு வந்து அங்க இருக்க ஏர்போர்ட்டை பத்தி வந்து ஃபீட்பேக் வந்து போடுவாங்க பாத்தீங்களா.
லைக் வந்து அங்க இருக்க எப்படி சொல்றது, ஏர்போர்ட் வந்து கிளீனா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த இமிகிரேஷன் உள்ள இருந்து வெளியே வருதோ, வெளியே இருந்து உள்ள வருதோ எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்க பேக்கேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து மூவ் பண்றாங்களோ, அங்க இருக்க ஸ்டாஃப் வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்றாங்களோ, அதை அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெர்சன்டேஜ் வந்து ரேட்டிங் வந்து போடுவாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு. சரியா, இந்த ஏர்போர்ட் வந்து நல்லா இருக்கு, 5 ஸ்டார் ரேட்டிங்கு, இது நல்லா இல்ல 2 ஸ்டார் ரேட்டிங்கு, இந்த மாதிரி ரேட்டிங் வந்து போடுவாங்க பாத்தீங்களா. அந்த ரேட்டிங்ல எந்தெந்த ஏர்போர்ட்லாம் வந்து நல்லா ரேட்டிங் வாங்கியிருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு, டாப்பா ரேட்டிங் வந்து வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அவார்டு தான் வந்து இந்த ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி அவார்டு. இந்த அவார்டு வந்து மொத்தம் வந்து 6 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து குளோபல் லெவல்ல 6 பேருக்கு. இந்தியாவில் வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட் இருக்கும், இவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து பெஸ்ட் ஏர்போர்ட் அட் அரைவல் கேட்டகரி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரி கீழே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து வாங்கியிருப்பாங்க, 2024 வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து செகண்ட் கன்செக்யூட்டிவ் டைம் வந்து வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இந்த ஏர்போர்ட்டை வந்து யாரோட ஏர்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங் லிமிடெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இந்த அவார்டு வந்து எங்க வச்சு கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு சமிட் வந்து நடக்கும். ஏசியோட வேர்ல்டு ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு சமிட் வந்து நடக்கும். எங்க வச்சு நடக்கும் கேட்டீங்கன்னா துருக்கியில வச்சு நடக்கும். அந்த சமிட்ல வச்சு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? ஓகே, அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்த நியூஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி. ஓகே, இந்த ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. இந்த ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணிவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேர்ல்டு பேங்கோட ஒரு குரூப் இருக்கும், அது பேர் பார்த்துக்கோங்க, வேர்ல்டு பேங்க் குரூப் அப்படின்றது அந்த குரூப்போட பேரு. அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன ரிப்போர்ட்னு கேட்டிங்கன்னா உமன் பிஸ்னஸ் அண்ட் உமன் பிஸ்னஸ் அண்ட் த லா அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டோட பேர். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் வந்து எதை பத்தி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஊர், ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ட்ரில வந்து ஒரு வேலை, என்ன சொல்றது, ஒரு எப்படி சொல்றது, உதாரணத்துக்கு ஒரு வேலை எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஆட்டோ, வேணாம் இப்படி வேணாம், என்ன வேலை எடுத்துக்கலாம், ஒரு கொத்தனார் வேலையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொத்தனார் ஒரு வீடை வந்து கட்டுறாங்க. ஒரு வீடு இல்ல, ஒரு ஒரு கொத்தனாரே எடுத்துக்கோங்க. இந்த கொத்தனார் வந்து ஒரு வீடை வந்து கட்டுறாங்கன்னா அதுல பெண் கொத்தனார், ஆண் கொத்தனார் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஒரே வேலையை பண்ணாங்கன்னா இந்த பெண்ணுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க, இந்த ஆணுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க, ஈக்குவலா வந்து சேலரி வந்து தராங்களா, ஈக்குவாலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தான். இதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து நாங்க வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 190 கண்ட்ரீஸ்ல வந்து எடுத்திருந்தோம். இந்த 190 கண்ட்ரீஸ்ல இருந்து நாங்க எடுத்ததுல என்ன கண்டுபிடிச்சோம்னா வந்து இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்ல. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு 100 உரிமைகள் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு எத்தனை உரிமைகள் இருக்குன்னா வந்து வெறும் 67 உரிமைகள் தான் இருக்கு. அதாவது 2/3 தான் இருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னா வந்து அந்த கண்ட்ரில இருக்க மொத்த உமன்ல ஒரு 4% உமன்ஸ் மட்டுமே தான் வந்து ஃபுல்லா வந்து இந்த ஈக்குவாலிட்டிஸ் வந்து கிடைக்குது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே, எல்லா கண்ட்ரிலயும் இந்த லாலாம் இருக்கு, இந்த உமன்ஸுக்கு வந்து ஈக்குவலா வந்து கொடுப்போம், வைப்போம், தருவோம், இந்த மாதிரி லாலாம் இருக்கு. ஆனா வந்து அதை வந்து யாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க சொன்னது ஒண்ணு, ஃபாலோ பண்றது ஒண்ணு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. நாலாவது என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கோர் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. லைக் வந்து கண்ட்ரிஸை வந்து ஆவரேஜா மொத்தம் இந்த 190 கண்ட்ரீஸ்ல வந்து ஆவரேஜா வந்து ஸ்கோர் போட்டிருப்பாங்க. என்ன ஸ்கோர் போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த அந்த ஈக்குவாலிட்டிக்காக லா வந்து எத்தனை லா வந்து எவ்வளவு இருக்கு, அதை வந்து எவ்வளவு வந்து ஃபாலோ பண்றாங்க, அதை வந்து எவ்வளவு வந்து சப்போர்ட் பண்றாங்க, அந்த மாதிரி வந்து ஸ்கோர் வந்து போட்டிருப்பாங்க. இந்த லாக்காக வந்து எவ்வளவு ஸ்கோர் போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா மொத்தம் 100ல வந்து 67 வந்து ஸ்கோரா வந்து போட்டிருப்பாங்க. அதே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் 100ல வந்து 53 வந்து ஸ்கோரா இருக்கும். சப்போர்ட் பண்றதுக்கு வந்து எவ்வளவு ஸ்கோர் போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 47 வந்து ஸ்கோரா வந்து போட்டிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. வேற என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே, ஓரளவு ஈக்குவாலிட்டியா இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து யார் நல்லா பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா எஜிப்து தான் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, டேட்டாவா இருக்கும். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
இந்தியன் ஐஆர்எஃப்சி அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. அவனோட பேர் பார்த்துக்கங்க, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் லிமிடெட், ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றது தான் அவனோட பேரு. அவனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ரயில்வேயோட ஒரு ஆம். நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்தியன் ரயில்வேயோட ஒரு ஆம் அப்படின்றது சொல்ல தெரியணும். உன்னோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரயில்வேக்கு தேவையான, இப்போ வந்து ஒரு ரயில்வேல வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து வாங்குறாங்களோ, இல்ல வந்து ரயில்வே லைன் போடுறாங்களோ, இல்லைன்னா வந்து அங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் காசு தேவைப்படுமா? அந்த ஃபினான்ஸ் வந்து யார் வந்து பண்ணுவாங்கன்னா, இந்த ஐஆர்எஃப்சி தான் வந்து பண்ணுவாங்க. உன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில இருக்கும். இவனை வந்து எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா வந்து 1986 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்கு பேசிக்கு. இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஆர்எஃப்சி ஓகே, நமக்கு நம்மளோட இந்தியன் ரயில்வேக்கு இவன் வந்து காசு வந்து கொடுத்துருவாங்க. இவனுக்கே காசு தேவைப்படும் பார்த்தீங்களா? அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க வந்து, இவன் வந்து ஒரு 2 பேங்க்ட்ட இருந்து காசு வந்து வாங்கியிருக்காங்க. யார் யார்கிட்டயும் பார்த்துக்கோங்க, ஜப்பானை சேர்ந்த 2 பேங்க். ஒண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்பிசின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து எம்யூஎஃப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லணும்? ஓகே, வாங்கியிருக்காங்களா? எத்தனை கோடி வந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 400 மில்லியன் வந்து வாங்கியிருப்பாங்க. எத்தனை எத்தனை மில்லியன் டாலர்னு பார்த்துக்கோங்க. 400 மில்லியன் டாலரு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வழியா வந்து வாங்குறாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? 2026ல இந்த மாதிரி வந்து வாங்குறது செகண்ட் டைம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? எத்தனை வருஷத்துக்கு அந்த டென்யூர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க திருப்பி கொடுக்குற விஷயம். அது வந்து 5 வருஷம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா வந்து, டோக்கியோ ஓவர் ரேட் ஆவரேஜ் ரேட் இதை பேஸ் பண்ணி வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கொடுக்குற லோன் வந்து அன்செக்யூர்ட், அதாவது எந்தவித கொலேட்ரலும் வந்து வாங்காம வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க வந்து, நம்ம கவர்மெண்டோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்தியன் ரயில்வேல இதே மாதிரி வந்து ஒரு 80,000 கோடியை வந்து அடுத்த 4 ஃபினான்ஷியல் இயருக்குள்ள வந்து ரைஸ் பண்ணணும். அது என்ன பண்ண போறாங்கன்னா வந்து, இந்தியன் லைக் வந்து இப்போ வந்து ஐஆர்சிடிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஷேர் வந்து வச்சிருப்பாங்களோ அந்த ஷேரை வந்து குறைக்கிறது. ஒரு 80% வச்சிருந்தாங்கன்னா அதுல வந்து 20% வந்து பப்ளிக் வந்து விற்கிறது. இந்த மாதிரி வந்து செல் பண்ணி வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 80,000 கோடி வந்து அடுத்த 4 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து ஏர்ன் பண்ணி, அதாவது ரைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குஸ்தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்தது வந்து கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஜிசிசி, அதாவது இந்த சவுதி, ஒரு 6 கண்ட்ரிஸ் இருக்குமே, ஆல்ரெடி படிச்சிருப்போம். சவுதி, குவைத்து, ஓமனு, பக்ரைனு, கத்தாரு, இன்னொன்னு என்னது, யுஏஇ. சரியா? அதாவது சவுதி, யுஏஇ, கத்தாரு, குவைத்து, ஓமனு, பக்ரைன். சரியா? மொத்தம் வந்து ஒரு 6 கண்ட்ரிஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் வந்து ஜிசிசின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேட் வந்து பண்ணும் பார்த்தீங்களா? அதுல வந்து ஒரு 100% ட்ரேட் பண்றாங்கன்னா அதுல 15 வந்துட்டு 15% வந்து இந்த ஜிசிசி கூட தான் வந்து பண்றாங்க. இதுதான் அதிகம் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதுல வந்து வேல்யூல பார்க்கணும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2025 ஃபினான்ஷியல் இயர் மட்டும் இந்தியா வந்து 178 பில்லியன் வந்து இவங்க கூட வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல இம்போர்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து 121 பில்லியன் வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. 56 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த இம்போர்ட் வந்து அதிகமா வந்து எதை வந்து பண்ணுவாங்கன்னா வந்து, லைக் வந்து அந்த ஊர்ல வந்து ஆயில் அதிகமா கிடைக்குமா, ஆயில், எல்என்ஜி இந்த மாதிரி விஷயத்த வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்போர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அரிசி, இந்த டெக்ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஜினியரிங் குட்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்றது இந்த ஊர்ல தான் அதிகமா வந்து ட்ரேட் பண்றோம். நம்ம 2 பேருக்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்காக உங்க 2 பேர் வந்து இப்ப வந்து பேச்சுவார்த்தை வந்து தொடங்கியிருக்காங்க. வழங்குஸ்தானே? ம், okay. ஒரு 10 எஸ் போட்டு வச்சிருங்க மேம். டப்பு டப்புன்னு ஷெட்யூல் மெசேஜ்ல இருக்க பாருங்களேன், அப்பப்போ வர மாதிரி. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது 2 பேர். இது யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஐஐஆர்ஐசி அப்படி ஐஐஆர்ஐஎஸ் அப்படின்னு ஒருத்தவனும், நேஷனல் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒருத்தவனும். சரியா? இது எந்த ஊர் பார்த்துக்கோங்க, ஜோத்பூர். உங்க 2 பேர் வந்து எம்ஓயு சைன் பண்றாங்க. சிம்பிளான விஷயம். எதுக்காக எம்ஐ சைன் பண்றாங்கன்னா வந்து, இந்த சைபர் அட்டாக்லாம் வந்து நடக்குது பாத்தீங்களா? இந்த சைபர் அட்டாக் நடந்துச்சுன்னா, லைக் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம், ஒருவேளை நடந்துச்சுன்னா வந்து நீ அட்டாக் பண்றவங்களை வந்து ஈஸியா வந்து எப்படி வந்து ட்ராக் பண்ணலாம், சைபருக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன லாஸ் இருக்கு, இதெல்லாம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. இதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யார் பார்த்துக்காங்க, ஐஐஆர்ஐசியும் நேஷனல் லா யூனிவர்சிட்டி அவங்க வந்து சைன் பண்றாங்க. இந்த மாதிரி சொல்லி தராங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸோட பேர் பார்த்துக்கோங்க, சைபர் லீட்
ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் டிஜிலன்ஸ் அப்படின்றது அந்த கோர்ஸோட பேரு. அதாவது அந்த சர்டிபிகேட் ப்ரோக்ராமோட பேரு. எந்த தீம் கீழே வந்து இந்த கோர்ஸ் வந்து பண்றாங்கன்னா, பிரிட்ஜிங் லீகல் தியரி அண்ட் இன்வெஸ்டிகேட் பிராக்டிஸ் இந்த டிஜிட்டல் ஏஜ் அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து பண்றாங்க. ஓகே, அடுத்தது 14 நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, கெம்பகோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப என்ன சொல்றது, நம்ம இங்க இருந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு என்ன பண்றது, ஒரு வந்து அவசரமான ஒரு பொருள், லைக் வந்து இந்த ஃபார்மா, இந்த மெடிசன்லாம் இருக்கு பாத்தீங்களா. இங்க இருந்து நான் வந்து ஒரு பக்கத்து ஒரு யூஎஸ்ஏக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னா வந்து, லைக் வந்து நான் வந்து என்னோட ஏர்போர்ட்ல வந்து என்னோட ஏரோப்ளேன்லயோ அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து லேண்ட் ஆகும் பாத்தீங்களா. லேண்ட் ஆனோடனே அந்த பொருளை வந்து இறக்கி வந்து வைக்கணும். ஓகேவா. அந்த இறக்கி வைக்கிறது வந்து ஃபாஸ்டாவும் எந்தவித டிலேயும் மேற்கொள்ளாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்ஓ வந்து சென்ட் பண்றாங்க. யார் யார் சென்ட் பண்றாங்க பாத்துக்கோங்க. நம்ம கெம்பகோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும், எந்த ஊருன்னு பாத்துக்கோங்க, யூரோப்பை சேர்ந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கும். சரியா, ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கும். அவங்க 2 பேர் வந்து எம்ஓ சென்ட் பண்றாங்க. எதுக்காக சென்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த சர்வீஸ் வந்து வேகமா இருக்கணும், ஃபாஸ்டரா இருக்கணும், கிளியரா இருக்கணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. எங்க வச்சு சைன் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க. மும்பைல வச்சு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். ஏர் கார்கோ இந்தியா அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அது இதை வச்சுதான் வந்து இதை வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சு தானே. கடைசியா இன்னும் ஒரு விஷயம், யார் யாருன்னு பாத்துக்காங்க. இந்தியாவும் நேபாள் வந்து ஒரு எம்ஓ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சென்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து நம்ம 2 ஊருக்குள்ள இந்த என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், லைக் வந்து ஃபாரஸ்ட் வந்து பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து ஏதாச்சும் நடந்துச்சுன்னா வந்து அதுல இருந்து எப்படி வந்து மீள்றது, இந்த மாதிரிக்காக வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்னும் 2 விஷயம் இருக்குமே. உம் அதான் அந்த காடுகளை வந்து அழிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக. சரியா, என்விரான்மெண்ட்டுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. இந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. யார் யார் சைன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்தியாவும் நேபாளும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எங்க வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நியூ டெல்லியில வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, நம்ம இஎஸ்ஐசி இருப்பான் பார்த்தீங்களா, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அவனோட 75வது, அதாவது பிளாட்டினம் ஜூப்ளி வந்து கொண்டாடி இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. எப்பன்னு பார்த்துக்கோங்க, பிப்ரவரி 24. அதே மாதிரி வந்து பிப்ரவரி 27 என்னன்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் புரோட்டீன் டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. இது எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 7வது எடிஷன். சரியா, அதுக்கப்புறம் வந்து ஜத்திந்தர் மேக்ரா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. ஓகேவா. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த செயலோட முன்னாள் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். அதே மாதிரி வந்து இந்த ராஷ்டிரபதி இஸ்பம் லிங்கம் லிமிடெடோட முன்னாள் சிஎம்டி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த ஸ்டீலுக்காக, இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. எப்போ வாங்கியிருப்பாங்க பாத்துக்கோங்க, 2022 வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல், முக்தேஸ்வர் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். இதை எங்க அப்சர்வ் பண்றாங்க, எங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்கன்னா, ஒடிசா புவனேஸ்வர்ல வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கால யாத்ரா அப்படின்ற ஒரு இது வந்து டெல்லியில வந்து நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சு தானே. அவன் சொல்லி முடிச்சுட்டேன். புரிஞ்சிச்சா புரியலையா?